வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரல் குழம்பும். புரட்டாசி மாதம் ஈரல் குழம்பான்னு கேட்குறீங்களா? இல்லை, நான் வெஜ்ஜு ஈரல் குழம்பு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போல் உப்பு, இஞ்சி கொஞ்சம், மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிள்ளை. இது நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன், பச்சை பயிறு. அதை தண்ணி வடிகட்டிட்டு தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை பறிச்சிட்டு வந்துடலாங்களா? இது மாதிரி பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணணும். ஆவியில் வேக வச்சோம் இல்லைங்களா, அதை இப்படி சின்ன சின்ன துண்டை வெட்டி வச்சுக்கணும். இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வடசட்டி நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமாக எண்ணெய் விட்றோம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக ஜீரகம் போடுறோம். வெங்காயம் போடுறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை. நல்லா வதங்கணும். வதங்கினு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுவும் பச்சை வாசனை போடணும். அது வரைக்கும் வணக்கலாம். ஒரு தக்காளி போடலாம். தக்காளி வணங்கிறதுக்கு லேசாக கல்லுப்பு, இது வணங்கிறதுக்குள்ள இதை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் தேங்காய்ங்க. இது மூணு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாமா? தக்காளி வணங்கிடுது. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது ஊற்றுறோம். மிளகாய்த்தூள், இதை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம இந்த இதோட சேர்த்தணும். இதில் இந்த அரைச்சி வச்ச விழுதை ஊற்றுறோம்ப்பா. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி தேர்த்து ரொம்ப அழகாக கொதி வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வேஜ் ஈரலை அதில் போடலாம். இந்த காரம் உப்பு இதெல்லாம் இந்த ஈரலில் இறங்கி அருமையான கிரேவி நமக்கு தயார். டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி பரிமாறலாங்க.